ஹாய் மாம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 3, நல்லா கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல மீடியம், அதில் 4 ஸ்பூனு, கொஞ்சம் மல்லி புதினா போட்டுக்கணும். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 3, ஒரு 4 பச்சை மிளகா. அது கொஞ்சம் கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். பார்த்திங்களா, கரைஞ்சி வந்துருச்சா? அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. நீங்கள் கடை மிளகாத்தூளாக இருந்தால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு கலந்து விட்டுக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மட்டனை அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர், கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். தயிர் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தயிர், ஒரு கொஞ்சோண்டு தண்ணி, அந்த கறி நனையிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில் போட்டுடணும். விசில் போட்டுட்டு பக்கத்தில் தேங்காய் ஒரு 4-5 பாதாம் பருப்பு போட்டு அந்த தேங்காய் கூடயே அரைச்சி வச்சுக்கிட்டு இறச்சி வெந்ததுக்கப்புறம், கறி வெந்ததுக்கப்புறம் அதை அந்த கேரட்டு உருளைக்கிழங்கு, நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் கேரட்டு உருளைக்கிழங்கு போடுவோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வெறும் கறி மட்டும் போட்டுக்கலாம். ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் குழம்பு மிளகா வீட்டில் அரைச்ச தூள், அதனால் அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழையை தூவி போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சுவையான மட்டன் குழம்பு ரெடி.